பணத்தை ஈர்ப்பதற்கு பணம் நிறைய சேரணும், செல்வந்தரா இருக்கணும் இப்படின்ற ஆசை எல்லாருக்குமே நிச்சயமா உண்டு. ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி மக்கள் இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு என்ன பண்ணா சுலபமா பணம் வந்து அவங்களுக்கு சேரும்? ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வீட்டில் இருந்து ஆணும் பெண்ணும் யாருக்கு யார் வேணால் செஞ்சுக்கலாம். பட்டு செய்யணுன்ற மனசோட செஞ்சு உள் மனசோட செஞ்சாங்கன்னா 100% அதோட என்ன நம்ம வீட்டு வாசலில் கார்டன் மாதிரி செடியோ இல்லை ஒரு இடம் தொட்டி மாதிரி இதை வச்சு கூட நீங்கள் அதை மண்ணில் கூட நீங்கள் அதை புதைக்கலாம். வீட்டில் வந்து செல்வத்தை தக்க நீங்கள் ரொட்டேஷன் பண்ண 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 200% உங்களுக்கு காசு வீட்டில் தங்குமா. எப்படிப்பட்ட ஆணு இங்கே சம்பாதிக்கிறது ஈஸி, தக்க வைக்கிறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கையில் நிற்காது. செலவு வரவு எட்டனா செலவு பத்தனான்றாங்க பாருங்க, அந்த மாதிரி செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த செலவை வந்து தக்க வைக்கிறதுக்கும் பணத்தை தக்க வைக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணணும். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் பணத்தை ஈர்ப்பதற்கு பணம் நிறைய சேரணும், செல்வந்தரா இருக்கணும் இப்படின்ற ஆசை எல்லாருக்குமே நிச்சயமா உண்டு. ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி மக்கள் இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு என்ன பண்ணா சுலபமா பணம் வந்து அவங்களுக்கு சேரும்? ஆக்சுவலி வந்து நிறைய ட்ரிப்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஆமாம். சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பார்க்காதவங்க கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்னும் வித்தியாசமான இன்னும் பவர்ஃபுல்லாக பணத்தை இழுத்து கொண்டு தக்க வைக்கிறதுக்கான ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன். ஓகே. இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வீட்டில் இருந்து ஆணும் பெண்ணும் யாருக்கு யார் வேணால் செஞ்சுக்கலாம். பட்டு செய்யணுன்ற மனசோட செஞ்சு உள் மனசோட செஞ்சாங்கன்னா 100% அதோட ரிசல்ட் வரும். அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு சுத்தமான ஒரு சிவப்பு கலர் துணி, ஒரு 1:1 சதுர சைஸில் துணி வந்து முக்கோணமாக கிழிஞ்சதோ ஒட்டு வச்சதோ வேற ஏதோ கரைப்பட்டோ இருக்கக்கூடாது. ஒன்றும் புது துணி இல்லை பழைய துணியாக இருந்தாலும் கொஞ்ச நாள் முன்னாடி யூஸ் பண்ணது, இல்லைன்னா இதுக்காக ஒரு சால்வை மாதிரி எடுத்தது, ஏதோ ஒன்று. ஆனால் சிவப்பு கலரில் இருக்கணும். அந்த சிவப்பு கலர் கூட எந்த ஒரு கலரும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. பியூர் சிவப்பு காட்டன் இருந்தாலும் சரி. ஒரு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 1:1 சதத்தில் வச்சிடணும். ஏலக்காய் கடையில் வந்து ஏலக்காய் காஸ்ட்லி தான், ஆனால் எவ்வளோ நம்ம காஸ்ட்லியாக கொடுத்து பரிகாரம் பண்ணுறோமோ அவ்வளோ காஸ்ட்லியாகவும் நம்மளுக்கு காசும் பணமும் வரும், தக்க வைக்கவும் செய்யும். அதோட தன்மை அந்த மாதிரி அது ஆணோ பெண்ணும் அவங்க வந்து ஒரு 3 பிடி ஃபஸ்ட்டு ஒரு பிடி மனசில் வேண்டிக்கிட்டு நல்லா ஆத்மாத்மமாக எனக்கு வரணும், பணம் வரணும், தக்க வைக்கணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், கடன் அடையணும், எனக்கு சும தீரணும், என்னோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு பணம் வரணும் மனசில் வேண்டிட்டு ஒரு பிடி வைக்கணும். திருப்பி இன்னொரு வேண்டுதல் பணத்துக்காக வச்சு இன்னொரு பிடி வைக்கணும். இன்னொரு பிடி வாங்கி கவரில் வச்சுட்டு இன்னொரு பிடி மனசால் வச்சு வேண்டிட்டு 3 பிடி அதில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே மடிக்கணும். மடிச்சுட்டு அழகாக ஒரு கயிறு எடுத்து மூட்டை மாதிரி, இதுக்கு பேர் வந்து ஏலக்காய் மூட்டை பரிகாரம். ஓகே, சொல்லுங்க. ஏலக்காய் மூட்டை பரிகாரம். ஸோ மூட்டைமான இவ்வளோ பெருசு இல்லை, 3 பிடி சேர்த்தா இவ்வளோதான் வரும். இவ்வளோதான் 3 பிடி சேர்த்தா இவ்வளோதான் வரும். 3 சேர்த்து டைட்டாக மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அதில் வந்து நீங்கள் குங்குமம் வச்சுக்கலாம், சந்தனமாக தடவிக்கலாம், மஞ்சளும் தடவிக்கலாம். ஸோ மங்களகரமாக இருக்குது. இது 3மே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ லைட்டாக அங்கங்கே தடவி விட்டுட்டு அதில் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் ஜவ்வாது கூட ஒரு நறுமணத்துக்காக கூட நீங்கள் அதை ஜவ்வாது கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் கம்முன்னு ஆகிடுதா எடுத்து போய்ட்டு பூஜாரியில் வச்சுருங்க. இந்து மக்களாக இருந்தால் இதை செய்யுங்க. இஸ்லாத்தாக இருந்தால் நான் முன்னாடி சொல்கிறேன். பூஜாரியில் வச்சுட்டு ஒரு 3 நாள் அதை உருவேற்றுற மாதிரி நீங்கள் நார்மலாக நீங்கள் சாமி கும்பிடணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சுருங்கன்னு வச்சுக்கலாம். சாமி கும்பிடும்போது வெள்ளி சனி ஞாயிறு விட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்து இங்கே எல்லா பட்டியில், பீரோவில், லாக்கரில், பணம் வைக்கிற இடத்துல, இல்லை காசு வைக்க ஒரு பாக்ஸ் மாதிரியோ பெட்டி மாதிரியோ கவர் மாதிரியோ துணி மாதிரியோ ஏதோ எனி1 நீங்கள் பணத்தை எங்கே தக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க. கரெக்டாக எத்தனை நாள் வைக்கணும்னா 2 மண்டலம் வைக்கணும். 2 மணி 48. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி மாற்றணும். அதை என்ன பண்ணணும்னா அதை எடுத்து அது 2ஆக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஆற்றுலையும் போடலாம், இல்லைன்னா நம்ம வீட்டு வாசலில் கார்டன் மாதிரி செடியோ இல்லை ஒரு இடம் தொட்டி மாதிரி இதை வச்சு கூட நீங்கள் அதை மண்ணில் கூட நீங்கள் அதை புதைக்கலாம். வீட்டில் வந்து செல்வத்தை தக்க வைக்கிறதுக்கு. ஓகே.
கடல்லையும் போடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் வீட்டிலே உங்கள் சொந்த இடம் இருக்குது, கார்டன் முன்னாடி பின்னாடி இடம் இருக்குது, காவா தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருக்குன்னா அந்த இடத்துல பள்ளம் தோண்டிட்டு அதில் அழகாக அந்த அந்த அப்படியே பையோடு எடுத்து அப்படி பையிலேருந்து எடுத்து அப்படியே அதில் கொட்டிட்டு மண்ணு முடியலாம். அப்போது உங்களோட இடத்துக்கே அந்த வயர் மிஷின் வந்துடும். வார்த்தை புரியுதுங்களா? இந்த மாதிரி கரெக்டாக 2 மண்டலம் கழிச்சு அதை எடுத்து போட்டு திருப்பி அதே துணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக கூட நீங்கள் துணி வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. இது நீங்கள் ரொட்டேஷன் பண்ண 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 200% உங்களுக்கு காசு வீட்டில் தங்குமா. எப்படிப்பட்ட ஆணுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சம்பாதிக்கிறது ஈஸி, தக்க வைக்கிறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கையில் நிற்காது. செலவு வரவு எட்டனா செலவு பத்தனான்றாங்க பாருங்க. அந்த மாதிரி செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த செலவை வந்து தக்க வைக்கிறதுக்கும் பணத்தை தக்க வைக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணணும். புரியுதுங்களா? இதை வந்து ஆணும் பண்ணலாம், பெண்ணும் பண்ணலாம், அப்பா அம்மா அந்த மனைவி யாருன்னா பண்ணலாம். நல்ல மனசோட இது பண்ண ரொட்டேஷன் பண்ண 2 மண்டலம் ஆயிடுச்சா டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க, திருப்பி வேற பையங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் 1000 ரூபாய் வைக்கிறதுல 2000 ரூபா இருக்கும், 2000 வைக்கிறதுல 3000 ஆகும். அது ஏறுமே தவிர குறையவே குறையாது. அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இந்த பரிகாரம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வருதா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏலக்காய் மூட்டை பரிகாரம் பணத்தை ஈர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.